பெரியயா. ஒரு புதினா டீ எடுத்துக்கிட்டு உடனே ரூமுக்கு வா பார்வதி. சரிங்க பெரியயா. என்ன மாமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? உட்காரு. ஒரு வாரம் உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன மாமா சொல்றீங்க? நான் நாளைக்கே லண்டன் போகணும். திரும்பி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். என்ன திடீர்னு லண்டன் கிளம்புறீங்க? லண்டன் ப்ரோக்ராம் நான் பிளான் பண்ணல. எல்லாம் அம்மாவோட ஏற்பாடு தான். வேற பௌர்ணமி வரைக்கும் நான் வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அம்மா இப்படி பண்ணியிருக்காங்க. என்ன மாமா சொல்றீங்க? பௌர்ணமி வரைக்கும் நீங்க ஏன் வீட்ல இருக்க கூடாது? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கும் அப்பாவுக்கும் ஜாதகத்தில் இப்போ கிரகநிலை எதுவும் சரியில்லையா, அதனால நான் வீட்டில் இருந்தா அப்பாவோட உயிருக்கு ஆபத்து ஏற்படலான்னு குருஜி அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அம்மா இந்த விஷயத்த முதல்ல என்கிட்ட சொல்லல. நான் லண்டன் போகிறதுக்கு தயங்கினேன். அப்புறம் தான் அம்மா இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னால் போக முடியாதுன்னு சொல்ல முடியல. நீங்க எடுத்த முடிவு சரிதான் மாமா. நம்ம சந்தோஷத்தை விட நமக்கு அம்மாவும் ஐயாவும் தான் முக்கியம். நீ இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு வாரம் நம்ம எப்படி பார்த்துக்காம இருக்கிறது? அதை நினைக்கும் போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்ப இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லையே மாமா. நான் இல்லாத இந்த ஒரு வாரத்தில் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இங்கே என்ன பாத்துக்க எல்லாரும் இருக்காங்க மாமா. நீங்க தான் வெளிநாட்டுக்கு போறீங்க. அங்க யார் இருக்க போறாங்க? அதனால போற இடத்துல பத்திரமா இருங்க. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீ என்னையும் நினைச்சிட்டு சாப்பிடாம தூங்காமலாம் இருக்காத. டைம்க்கு நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, சரியா? நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க மாமா. டீ யாருது மாமா? பத்திரமா போயிட்டு வாங்க மாமா.
என்னாச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரி கவலையா உக்காந்துட்டு இருக்க? மித்ரா வனச்சம்மா தான் சொன்னாங்களா? அவங்கெல்லாம் எதுவும் சொல்லல. அப்புறம் ஏன்க்கா உன் முகம் இப்படி வாடி போயிருக்கு? அப்பா தான் சொன்னாரா? அப்பாவும் எதுவும் சொல்லலடா. அப்புறம் உன் பிரச்சனை தான் என்னக்கா? இப்ப நீ சொல்ல போறியா இல்ல நான் மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? மாமா ஊர்ல இல்லடா, வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. ஓ, இதுதான் உன் பிரச்சனையா? ஆமா, மாமா என்ன திடீர்னு வெளிநாடு போயிருக்காரு? மாமா ஒண்ணு விருப்பப்பட்டு போகல கணேசா, அம்மா கேட்டதுனால தான் போயிருக்காரு. என்னக்கா சொல்ற? மாமாவுக்கும் ஐயாவுக்கும் ஜாதகத்துல இப்ப கிரகநிலை சரியில்லையா, அதனால மாமா வீட்ல இருந்தா ஐயாவோட உயிருக்கு ஆபத்துன்னு குருஜி அம்மா கிட்ட சொல்லிருக்காரு. அதனால வர பௌர்ணமி வரைக்கும் மாமா வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி மாமாவை அம்மா லண்டனுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. குளத்துல இருந்து லிங்கத்தை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் மாமா திரும்ப வீட்டுக்கு வருவாரு. ஐயா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி தானே மாமா வெளிநாடு போயிருக்காரு. ஒரு வாரம் தானேக்கா, சீக்கிரமாவே போயிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத. மாமா லண்டன் போனதுக்காக நான் கவலைப்படலடா கணேசா. அம்மா மனசுக்குள்ள வேற ஏதோ காரணம் இருக்கு. அத வெளியே சொல்லாம மாமா கிட்ட ஐயாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அவரை லண்டனுக்கு அனுப்பி வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ நினைச்சது மாமா கிட்ட அப்பயே சொல்லிருக்கலாம்லக்கா. அம்மா மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறாங்கன்னு என்னால மாமா கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அது தப்பா இருக்காதா? உன் மனசுக்கு ஒண்ணு தோணுச்சுன்னா அது கண்டிப்பா உண்மையாதான்க்கா இருக்கணும். நீ சொன்ன மாதிரி அம்மா மனசுல வேற என்னமோ இருக்கு. ஆமா, அம்மா மனசுல வேற என்னமோ தான் இருக்கு. என்ன அக்காவும் தம்பி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பேசினதை முழுசா கேட்கலைனாலும் பாதி கேட்டேன். அதுல இருந்து நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு நான் புரிஞ்சுதான் சொல்றேன். அம்மா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பெத்த பிள்ளைங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களை பெத்த எனக்கு தெரியாதா? உன்னை பத்தியும் பெரிய தம்பிய பத்தியும் எனக்கு வெளிப்படையா தெரிஞ்ச அளவுக்கு அம்மாவுக்கு தெரியாது. ஆனா உங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அம்மா மனசுக்குள்ள ஒரு கணிப்பு இருக்கத்தான் செய்யுது. அதனாலதான் உன் விஷயத்துல அம்மா அடிக்கடி குழப்பமாகி இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டான்னு தான் நாம ஊரை விட்டே போனோம். ஆனா கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு அம்மா என்ன மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. பெரிய தம்பி வேற என்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எதுல போய் முடிய போகுதோ ஒண்ணுமே தெரியல. ஆண்டி, வா மித்ரா. நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்ன ஆண்டி, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன பெருசா பில்டப்லாம் கொடுக்குறேன்னு பாக்குறியா? விஷயம் என்னன்னு நான் சொன்னேன், நீ ஷாக் ஆயிடுவ. இல்ல பயங்கரமா சந்தோஷப்படுவ. என்ன ஆண்டி சொல்றீங்க? நீங்க இப்படி குழம்பி போற அளவுக்கு அப்படி என்ன விஷயம்? ஆதி உயிருக்கு ஆபத்துனா நீ சந்தோஷப்படுவியா ஷாக் ஆவியா? சந்தோஷத்துல ஷாக் ஆயிடுவா ஆண்டி. ஆமா, அப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதா என்ன? என்கிட்ட கூட சொல்லாம நந்தினி ஏதாவது பிளான் பண்ணிருக்கலா ஆண்டி? நந்தினியா? நான் இனிமேதான் அவளுக்கே சொல்ல போறேன் மித்ரா. நந்தினி பிளான் பண்ணலனா அப்ப யாரால ஆதியோட உயிருக்கு ஆபத்து ஆண்டி? அது எனக்கும் தெரியாது. ஆனா ஆதி பௌர்ணமி வரைக்கும் இங்க இருந்தான்னா அவன் உயிருக்கு ஆபத்துன்னு குருஜி அகிலாண்டேஸ்வரி கிட்ட சொல்லிருக்காரு. அதனால அகிலாண்டேஸ்வரி புள்ள உயிரை காப்பாத்தணும்னு பிசினஸ் ட்ரிப்னு போய் சொல்லி ஆதிய லண்டனுக்கு பேக் பண்ண போறா. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு ஆண்டி? இந்த வீட்ல இருந்தா மட்டும் போதாது மித்ரா, என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். தூங்கும் போது கூட
நம்ம கண்ணும் காதும் முழிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்பதான் நாம நினைச்சத சீக்கிரமா சாதிக்க முடியும். ம். ஆதி பிசினஸ் விஷயமா லண்டனுக்கு போயிருக்கான்னு அகிலாண்டேஸ்வரி சீன் போடுவா. நீயும் அப்படியான முதல் தடவை கேக்குற மாதிரி கேட்டுக்கோ. ஆதி உயிருக்கு ஆபத்துன்னு நான் சொன்னது தெரிஞ்ச மாதிரி வெளியில காமிச்சுக்காத. புரிஞ்சுதா? புரிஞ்சுது ஆண்டி. குட் நைட். ஆதி உயிருக்கு ஆபத்து கேட்கவே நல்லா இருக்கே. அகிலா, என்ன அகிலா ஏதோ யோசனையில இருக்க? ஆதியை பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். குருஜி சொன்னாருன்னு தானே நீ ஆதியை லண்டன் அனுப்பி வச்ச. இப்போ நீயே இப்படி ஃபீல் பண்ணி உட்கார்ந்திருந்தா எப்படி? படிக்கிற காலத்துல ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஆதியை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அப்போ ஆதி படிக்க போயிருக்காங்கிற ஒரு சந்தோஷம்தான். அந்த பிரிவை நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா இப்போ ஆதியோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் அவன்கிட்ட பொய் சொல்லி அவனை லண்டனுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. இந்த ஒரு வாரம் ஆதியை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேனோ தெரியலங்க. இந்த ஒரு வாரம் ஆதியை பிரிஞ்சு இருக்கவே இப்படி வேதனைப்படுறியா அகிலா? ஆதி பார்வதி கல்யாணம் பத்தின உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா நீ ஆதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பத்தான் போற. அப்ப அந்த பிரிவை நீ எப்படி தாங்கிக்க போற? உன் வேதனை எனக்கு புரியுது அகிலா. ஆதியோட நல்லதுக்காக தானே நீ அவனை லண்டன் அனுப்பி வச்ச. அவனை பிரிஞ்சும் இருக்க. அதை நினைச்சு நீ உன் மனசை தேத்திக்கோ. ஆதியை நீ இப்ப பிரிஞ்சு இருக்கிறது கடவுள் உனக்கு வச்ச டெஸ்டா கூட இருக்கலாம். என்னங்க சொல்றீங்க? பொதுவா எல்லா சூழ்நிலைகளையும் ஏத்துக்கிற, அதை தாங்கிக்கிற மனப்பக்குவத்தை நாம வளர்த்துக்கணும் அகிலா. அதுக்காக ஆண்டவன் வச்ச டெஸ்டா கூட இது இருக்கலாம்னு சொன்ன. காரண காரியம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்கிறது இல்ல அகிலா. என்னமோ தெரியலங்க. கொஞ்ச நாளாவே ஆதியோட கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்தே இங்க என்னென்னமோ நடக்குது. இதெல்லாம் நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கான்னு எனக்கு ஒன்னும் புரியலங்க. ஸ்படிகலிங்கம் வெளியில வந்தாதான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரிய வரும். குருஜி சொன்னது சொன்னா ஆதி நிச்சயமா லண்டன் போறதுக்கு சம்மதிக்க மாட்டான். ஆனா உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா அவன் லண்டன் போறதுக்கு சம்மதிப்பான். ஹலோ ஆண்டி. நந்தினி, தூங்கிட்டியா? இல்ல ஆண்டி, அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்டுற வரைக்கும் எனக்கு எப்படி ஆண்டி தூக்கம் வரும்? அப்படியா சொல்ற? அப்போ நீ சீக்கிரமே நிம்மதியா தூங்குறதுக்கு நேரம் வந்தாச்சு நந்தினி. என்ன ஆண்டி சொல்றீங்க? இந்த ஒரு வாரம் நமக்கு நேரம் நல்லா சூப்பரா இருக்கு. ஆனா பாவ் அகிலாவுக்கு தான் ரொம்ப கொடுமையா இருக்கு. நீங்க சந்தோஷமா சிரிக்கிறத கேட்கும் போது அகிலாண்டேஸ்வரி சந்தோஷமா இல்ல, அவங்க ஏதோ பிரச்சனையில இருக்காங்கன்னு மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, அங்க என்ன பிரச்சனை? அகிலாவுக்கு இது வரைக்கும் நேரடியா எதுவும் பிரச்சனை இல்ல. ஆனா அவ ரொம்ப துடிச்சு போற அளவுக்கு அவ நம்பிக்கை நாயகன் அந்த ஆதி உயிருக்கு தான் ஆபத்து வந்திருக்கு. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆதிக்கு என்னாச்சு? இது வரைக்கும் ஆதிக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா இந்த பௌர்ணமி பூஜை இருக்கே, அது முடியற வரைக்கும் ஆதி இதே ஊர்ல இருந்தான்னா
அவன் உயிருக்கு ஆபத்துன்னு குருஜி அகிலாண்டேஸ்வரி கிட்ட சொல்லிருக்காரு. தாய்ப்பாசம் சும்மா இருக்குமா? ஆனா இத அப்படியே ஆதி கிட்ட சொன்னா ஆதி போயிடுவானா? அதான் அகிலா ஒரு பிளான் பண்ணி அப்பாவும் பையனும் இந்த பூஜை முடிற வரைக்கும் வீட்ல ஒன்னா இருந்தா அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டா. உடனே ஆதி அப்பா எப்படி தன்னால சாகலான்னு சொல்லி லண்டனுக்கு போறதுக்கு முடிவெடுத்துட்டா. அடுத்து ஒரு வாரத்துக்கு ஆதி இந்த நாட்டிலேயே இல்ல. அந்த ஒரு வாரம் உனக்கு நல்ல வாய்ப்பு நந்தினி. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அகிலாவை போட்டு தள்ளிடு. அதான் காப்பாத்துறதுக்கு அதிரடி நாயகன் நாட்டிலேயே இருக்க மாட்டானே. ரொம்ப சரியா சொன்னீங்க ஆண்டி. அகிலாவுக்கு ஒரு முடிவு கட்ட இது சரியான சந்தர்ப்பம். இத நான் நழுவ விட போறதில்ல. அம்மாவுக்கு கொல்லி வைக்க ஆதிய லண்டன்ல இருந்து வர வைக்கிறேன். அப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு மகன் கிட்டயும் மகன் உயிருக்கு ஆபத்துன்னு அப்பா கிட்ட சொன்ன அகிலாவுக்கு என்னால அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு தெரியாம போயிடுச்சு. சூப்பர் நந்தினி. நீ சொல்றதெல்லாம் கேக்கும்போது காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. ஆனா பேச்சோட மட்டும் நிறுத்திக்காம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. ஏன்னா வாய்ப்பு ஒரு முறைதான் நம்ம கதவை தட்டும். அப்ப டக்குன்னு அந்த வாய்ப்பை பிடிச்சி இழுத்து உள்ள போட்டுறணும். புரிஞ்சுதா? நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, நீங்க கவலையை விடுங்க. அந்த அகிலாண்டேஸ்வரி விவிஐபிங்கிறதுனால நீ லாரியில் அடிச்சு தூக்குனா அது எதிர்பாராம நடந்த ஆக்சிடென்ட் நினைச்சு சாதாரணமா விட்டுட மாட்டாங்க. ஆக்சிடென்ட் பண்ண லாரி பத்தியும் டிரைவர் பத்தியும் விசாரிப்பாங்க. அதனால நீ அகிலாண்டேஸ்வரிய காரோட அடிச்சு தூக்குறதுக்கு முன்னாடி உன் மேல சந்தேகம் வராத மாதிரி பாத்து